வெல்கம் டு விஎஸ் ஆரி கிரியேஷன். இப்போ நம்ம ஃப்ரேமில் எப்படி வந்து கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸ்விங் த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ பாப்பிங் கிளாத் வந்து 2 மீட்டர்ஸ் வாங்க சொல்லியிருந்தேன். ஸோ அதை எடுத்துக்கோங்க. நாடா சுற்றிருக்கோம் இல்லைங்களா, அது மேலே ஃபஸ்ட்டு கிளாத்தை போடுங்க. தென் அந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டை அதுக்கு மேலே இப்படி ஜஸ்ட் வச்சு ஃபிட் பண்ணுங்கள். இது லூஸாக இருந்தால் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து லூஸாக இருக்குது, தெரியுதுங்களா? இது வந்து ஃப்ரேமில் வந்து கிளாத் வந்து லூஸாக இருக்குது, இதை கொஞ்சம் டைட் பண்ணணும். ஸோ அப்படி கையால் டைட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள், லைட்டாக டைட் ஆகிடும். நல்லா அப்படி அழுத்தம் கொடுத்து டைட் பண்ணிக்கோங்க. நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி லைட்டாக டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இது டைட் ஆகிடும். இப்படி அடிச்சிங்கன்னா டப் டப்னு ஒரு சவுண்டு கேட்கும். நல்லா டைட்டாக இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்டாண்ட் கூட ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இதுவும் இந்த ஃப்ரேமில் இருக்க ஸ்க்ரூவும் ஸ்ட்ரைட்டாக வச்ச மாதிரி ஃபிட் பண்ணணும். தெரியுதுங்களா? இந்த 2 ஸ்க்ரூவும் ஸ்ட்ரைட் பொசிஷனில் இருக்கணும். வச்சு இது ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அழுத்தமாக போய் கிளாத் உட்காந்துரும். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா எப்படி நல்லா ஃபிட்டிங்காக உட்காந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டாண்டோட நம்ம தூக்குனாங்கன்னா, இந்த ஃப்ரேமோடு தூக்குனா கூட ஸ்டாண்டோடு சேர்த்து தான் வரும், இதாகாது. நல்லா ஒரு சவுண்ட், நல்ல ஒரு சவுண்ட் வருது பாருங்கள். லூஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக இருக்குது. ஸோ ஸ்விங் த்ரெட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நூல் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு எட்ஜையும் எடுத்துட்டு ஒரு முடி ஒன்று போட்டுக்கோங்க. 1 2 சுற்றி நல்லா டைட்டாக ஒரு முடி ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்களா? ஸோ நூல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த முடி போட்ட இடம் கட்டை விரலை வச்சு ஆள்காட்டி விரல் மேலே சுற்றி இப்படி எடுக்கணும். புரியுதுங்களா? கட்டை விரல், சென்டர் விரல் ரெண்டும் இந்த நூலை டைட்டாக பிடிச்சிருக்கணும். இந்த ஆள்காட்டி விரல் மேலே அப்படி சுற்றி எடுத்துக்கணும். இந்த கையை தான் வந்து நம்ம இதுக்கு ஸ்டாண்டுக்கு அடியில் கொண்டு போக போகிறோம். ஸோ கொண்டு போய் நீடில் வச்சு இந்த நூல் இப்படி மாட்டி இப்படி மேலே இழுத்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ இப்படி 2 விரல்லையும் சென்டரில் இப்படி பிடிச்சிக்கோங்க. ஆள்காட்டி விரலை சுற்றி இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு கீழே கொண்டு போயிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா, நீடில் ப்ராக்டிஸ் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. என்னென்னா குத்துங்க, சுற்றுங்க, மேலே இழுத்து லெஃப்ட் ரைட்
குத்துங்க, மேலே இழுங்க, மேலே இழுக்கும் போது லெஃப்ட் ரைட், கீழே குத்துங்க, நூலை எடுங்க, மேலே இழுக்கும் போது லெஃப்ட் ரைட், ரொட்டேட் பண்ணணும், லெஃப்ட் ரைட்டுன்னு. ஸோ அந்த நீடில் ப்ராக்டிஸ் மட்டும் ஒரு 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. குத்தணும், சுற்றணும், மேலே இழுக்கணும், லெஃப்ட் ரைட், குத்தணும், சுற்றணும், மேலே இழுக்கணும், லெஃப்ட் ரைட். ஸோ இந்த நீடில் ப்ராக்டிஸை 10 to 15 டைம்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் இந்த மாதிரி லூப் எடுத்துகிட்டு ஸ்டாண்டு கீழே கையை கொண்டு போயிடுங்க. ஸோ கை தெரியுதுங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு, அதுக்கப்புறம் கீழே என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ நான் நூலை வந்து கீழே கொண்டு போயிட்டேன். நல்லா கவனிங்க. கீழே குத்தி அந்த நூலை லூப்பை மேலே வைக்கிறேன். ஓகேங்களா? டைட் ஆகிடுச்சு. இந்த முடிச்சு போட்டோம்ல அது போய் டைட் ஆகிடுச்சு. அகைன் கீழே குத்தி ஒரே ஒரு விரலால் கீழே பிடிச்சா போதும். குத்தி கீழே நூலை சுற்றி அகைன் மேலே இழுக்கிறேன். குத்தி நூலை சுற்றி அகைன் மேலே இழுக்கிறேன். குத்தி கீழே நூலை சுற்றி மேலே இழுக்கிறேன். லெஃப்ட் ரைட். குத்தி நூலை சுற்றி மேலே இழுக்கும் போது லெஃப்ட் ரைட். குத்தி நூலை சுற்றி மேலே இழுக்கும் போது லெஃப்ட் ரைட். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கீழே நூலை குத்தி நீடில் குத்தி நூலை சுற்றி மேலே இழுக்கும் போது லெஃப்ட் ரைட். குத்தி கீழே நூலை சுற்றி மேலே இழுக்கும் போது லெஃப்ட் ரைட். கீழே குத்தி நூலை சுற்றி மேலே இழுக்கும் போது லெஃப்ட் ரைட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த வாய்ஸை வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்றதை மட்டும் கவனிங்க. பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சஸ் போடுறேன் நான். குத்தி நூலை சுற்றி மேலே இழுக்கும் போது லெஃப்ட் ரைட். குத்தி நூலை சுற்றி மேலே இழுக்கும் போது லெஃப்ட் ரைட். குத்தி நூலை சுற்றி மேலே இழுக்கும் போது லெஃப்ட் ரைட். குத்தி நூலை சுற்றி மேலே இழுக்கும்போது லெஃப்ட் ரைட். குத்தி நூலை சுற்றி மேலே இழுக்கும்போது லெஃப்ட் ரைட். ஸோ இதுதான் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்விங் த்ரெட்டில் போட்டிருக்கோம். 2 ஸ்டாண்ட்ஸாக நூல் எடுத்து ஸ்விங் த்ரெட்டில் போட்டிருக்கோம். இதுவே சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறோன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு எதுவும் ஷேப் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 5 to 8 லைன்ஸ் ட்ரா பண்ணி நீங்கள் அதுலேயே வந்து இந்த ஸ்டிச்சஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இப்படி வரலன்னா எதனா டவுட் இருந்தால் கூப்பிடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? குத்துறோம், நூலை சுற்றுறோம், மேலே இழுக்கிறோம், அதே பொசிஷனில் எடுத்து லெஃப்ட் ரைட். மறுபடியும் கீழே குத்துறோம், சுற்றுறோம், மேலே இழுக்கும்போது லெஃப்ட் ரைட். குத்துறோம், நூலை சுற்றுறோம், மேலே இழுக்கும்போது லெஃப்ட் ரைட். ஸோ இதே தான். இப்போ கீழே என்ன நடக்குதுன்றதை பாருங்கள்.